அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி மகாபிரிவா 1967-68 வருஷத்தெல்லாம் தன்னோட வாரிசான ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட யாத்திரை பண்ணிட்டு வரத்தே ஆந்திர பிரதேசத்தில் கோதாவரி ஜில்லாவில் பல இடங்கள்லாம் யாத்திரை பண்ணுறதை பார்த்துட்டு வரும். அப்படி வரத்தே 1968 வருஷம் ஆரம்பத்தில் ஏலூர் அப்படிங்கிற இடத்துல இருந்தா. இந்த ஏலூரில் சிவராத்திரி எல்லாம் அங்கே இருந்தா, ஏலூரில் இருந்தா. அந்த ஏலூரில் இருக்கிறதே 1968 வருஷம் பிப்ரவரி மாதத்தில் கும்பகோணத்தில் மகாமகம் வந்தது. இந்த மகாமகம் அப்படிங்கிறது முன்னமே சொல்லியிருக்கோம், குரு சிம்மராசியில் பிரவேசிக்கிறதே மகா நட்சத்திரத்தில். இது 12 வருஷத்துக்கு ஒரு தான் நடக்கக்கூடியது ஜோதிஷ ரீதியாக. அது ரொம்ப புண்ணிய காலமாக இருக்கிறதுனால இந்த மகாமகத்தில் கும்பகோணத்தில் ஒரு பெரிய விழா நடக்கிறது. வடதேசங்களில் எப்படி கும்பமேளா நடக்கிறதோ அது மாதிரி இங்கே தென் திசையில் நடக்கிற ஒரே கும்பமேளா இந்த மகாமகம், கும்பகோண மகாமகம். இந்த கும்பகோண மகாமகத்தை இதுக்கு முன்னால் எல்லா மகாமகத்துக்கும் அநேகமாக பெரியவா ஸ்நானம் பண்ணியிருக்கா. நேரையே போய் அங்கே மகாமக குளம்னு இருக்குது, அதில் ஸ்நானம் பண்ணியிருக்கா. இந்த 68 வருஷம் மகாமகத்தும் போது என்ன பண்ணால் பெரியவா ஆந்திர பிரதேசத்தில் ஏலூரில் இருந்தா. அதனால் இவ்வளவு தூரம் வந்து ஸ்நானம் பண்ணுறதுக்கு முடியல. காரணம், பின்னால அதே ஆந்திர பிரதேசத்துல பத்ராஜலத்துல கும்பாபிஷேகம் இருப்பது. இந்த பத்ராஜலம் கும்பாபிஷேகத்துக்கு வரதா பெரிய வாக்கு கொடுத்துருந்தா. அதனால இப்ப திருப்பி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அங்க போக முடியாதுங்கிறதுனால அங்கேயே யாத்திரையில இருந்தா. இது 68 வருஷம் மகாமகத்துக்கு பெரியவா என்ன பண்ணுச்சுன்னா, கும்பகோணம் மடத்துல ஒரு அதிருத்ர யாகம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சங்கல்பம் பண்ணி அதை அதிருத்ரத்தை பண்ண சொன்னா. இந்த அதிருத்ரம் அப்படிங்கிறதுலாம் முன்னமே பார்த்துருக்கோம். ரொம்ப விமர்சையா பண்ண வேண்டியது, 11 நாள் பண்ண வேண்டிய காரியம். இந்த 11 நாள் பண்ண வேண்டிய காரியத்துல பெரியவா சொன்னா அதிருத்ரத்தை ரொம்ப விமர்சையா நன்னா பண்ணணும். அதே போல அன்னதானம் ரொம்ப விஸ்தாரமா சிறப்பா அன்னதானம் பண்ணணும். இந்த யாத்ரீகர்கள்லாம் மகாமக ஸ்நானத்துக்காக வர, இந்த உற்சவத்துக்கு வர 11 நாளைக்கு வரவாளுக்கு எல்லாருக்கும் எப்போ வந்தாலும் அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணா ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணச்சுன்னா, கும்பகோணத்துல பிரபல டாக்டர் M.K. சுப்பிரமணியர் அப்படின்னு இந்த சுப்பிரமணியர் தலைமையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணினா பெரியவா. அதில் காமகோடி கோபாலையர் அப்படிங்கிறவர், கோனேராஜபுரம் சீனிவாசையர், நெப்பத்தூர் பாலு ஐயர், அலவந்திபுரம் கிட்டு ஐயர், அப்புறம் புளியஞ்சேரி கிருஷ்ணமூர்த்தி ஐயர், இன்னும் பல பக்தர்கள்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த அதிருத்ரத்தை பெரியவா ஆனபடி சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணினா. 120க்கு மேலே 121 பேரை வச்சு வைதிகாலை வச்சு நடக்க வேண்டிய ஒரு காரியம். அதுக்கு அந்த காலத்தில் 1 லட்சம் போல செலவு அப்படின்னு எஸ்டிமேட் போட்டா. இந்த 1968 வருஷம் 1 லட்சம் செலவழிச்சு ஒரு அதிருத்ரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கிராண்ட் ஸ்கேலில் பண்ணக்கூடியது தான். இது தஞ்சாவூர் ஜில்லாக்காரெல்லாம் என்ன பண்ணினான்னா, எல்லாரும் மிராஸ்தார் எல்லாம் இருந்ததுனால, சௌரியம் உள்ளவாளாக இருந்ததுனால இந்த 1 லட்சம் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக வசூலாகி பெரியவா சொன்னபடியே மடத்தில் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி 68 வருஷம் சங்கல்பம் பண்ணிட்டு இது ஆரம்பமாச்சு. ஆரம்பமாகி 11 நாள் தொடர்ந்து நடந்து பிப்ரவரி 14ஆம் தேதி இந்த அதிருத்ரம் பூர்த்தியாச்சு. அந்த சமயத்தில் அதிருத்ரம் பூர்த்தியானோடனே அந்த கலச தீர்த்தங்கள்லாம் மேளதாள வாத்தியங்களோடு எடுத்துன்னு எல்லாருமா போய் மகாமக குளத்துக்கு போய் இந்த மகாமக குளத்துலேயே எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிட்டா, அதிலே ஊத்திட்டா. ஏன் இப்படி பண்ணான்னார், இந்த அதிருத்ர தீர்த்தத்தை எல்லாரும் அவாவா தலையில புரோஷனம் பண்ணி ஸ்நானம் பண்றதை விட அந்த குளத்துல சேர்த்துட்டாக்க சங்கமம் ஆயிடுத்துனாக்க இனிமே இந்த மகாமகத்துக்கு வந்து ஸ்நானம் பண்ற அத்தனை பேருக்கும் இந்த அதிருத்ர தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணின பலனும் அவளுக்கும் அபிஷேகம் பண்ண பலனும் கிடைச்சிடும் அப்படின்னு பெரியவா அப்படிதான் எந்த காரியத்தை பண்ணினாலும் இப்படி எல்லாம் பார்த்து 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 பண்ணுவா. இந்த பெரியவா உத்தரப்படி அங்க கொண்டு போய் சேர்த்தா. அது ரொம்ப விமர்சையா நடந்தது. அந்த அதிருத்ரம் எல்லாம் பூர்த்தியாச்சு. அப்போ அன்னதானம் ரொம்ப சிறப்பா நடக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா இல்லையா. கும்பகோணம் சங்கர மடத்திலையும் நடந்தது. சாரங்கவாணி சுவாமி கோவில் அப்படின்னு ஆறாமுதன் அப்படின்னு அந்த கோவில்ல, ராமசுவாமி கோவில் அப்படின்னு ராமர் கோவில், இந்த ராமசுவாமி கோவில்ல, சாரங்கபாணி கோவில்ல, கும்பகோணம் மடத்துல இந்த இடத்துலாம் பிரபலமா பிரபாதமா பந்தல்லாம் போட்டு ரொம்ப விமர்சையா அன்னதானம்லாம் நடந்தது. அந்த வருஷத்துல மகாமகத்துக்கு வந்தவா கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்து ஸ்நானம் பண்ணி தரிசனம் பண்ணியிருக்கா. இந்த 10 லட்சம் பேர் வந்துடுற ஒரு கூட்டம் அப்படின்னா கும்பகோணம் ஊர் பார்த்தவாளுக்கு தெரியும். அந்த ஊர்ல ஒரு 10 லட்சம் பேர் ஒரே சமயத்துல இருந்தா எவ்வளவு இப்படி இருக்கும்.
அப்படி கோலாகலமா நடந்தது. அந்த சமயத்துல தான் பெரியவா அதிருத்ரம் பண்ணி அன்னதானம் பண்ண சொன்னா. அந்த அதிருத்ரம் பெரியவா ஸ்நானம் ஆந்திரால இருந்ததுனால மகாமக ஸ்நானம் இந்த அதிருத்ரத்துல தீர்த்த அபிஷேகம் பண்ணிக்க முடியாத இது இல்லையா. அதனால என்ன பண்ணினா அந்த கைமிட்டிக்காரெல்லாம் சேர்ந்துட்டு அந்த மகாமக தண்ணிக்கு காலங்கார்த்தால அந்த மகாமக குளத்துல போய் ஸ்நானம் பண்ணி ஒரு கலசத்துல 2 கலசத்துல தீர்த்தத்தை எடுத்துட்டு நேர திருச்சி வந்து திருச்சியிலேந்து பிளேனை பிடிச்சி பக்கத்துல இந்த ஆந்திரால பெரியவா இருந்த இடத்துக்கு பக்கத்துல கண்ணவரம் அப்படின்னு இருக்கு. அந்த கண்ணவரத்துல இறங்கி ஏர்போர்ட் இருக்கு, இந்த கண்ணவரத்துல இறங்கி அங்கேருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தை கார்ல கடந்து மத்தியானம் 12:30 மணிக்கு கரெக்டா பெரியவாளுக்கு இந்த மகாமக தீர்த்தத்தை கொண்டு சேர்த்துட்டா. அது இந்த மாத்தியானிக ஸ்நானம் அப்படின்னு ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு. அப்பதான் அந்த சமயத்துல தான் அந்த லக்னத்துல பார்த்தீங்கன்னாக்க கும்பகோணத்துல இந்த மகாமக குளத்துல ஆதி கும்பேஸ்வரர் முதலான எல்லா சுவாமிகளும் வந்து தீர்த்தவாரி எல்லாம் பண்ற வழக்கம். அந்த சமயத்துல ஸ்நானம் பண்ணா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவா. அது ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்கு. அந்த தீர்த்தவாரி சமயத்துக்கு இந்த மாத்தியான ஸ்நானத்துக்கு பெரியவாளுக்கு கும்பகோணத்திலேருந்து ஏலூருக்கு தீர்த்தம் போயிடுது. அந்த ஏலூர்ல பெரியவாளுக்கு இந்த மகாமக தீர்த்த அபிஷேகம் பண்ணி புதுப்பிரிவா ஜெயேந்திர சிவசமா அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த பிரசாதம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. இப்படி அந்த வருஷம் மகாமகத்தை இப்படி நடந்தது. இந்த மகாமகத்துல அதிருத்ரம் பண்ணினா உடனே பெரியவா என்ன பண்ணா, இந்த ருத்ரத்தினால பரமேஸ்வரனை பிரீத்தி பண்றோம். அந்த பரமேஸ்வரனுக்கு என்ன பிரீத்தி அப்படின்னர், அவர் சிவசக்தியா யுக்தோ ஏதி பவதி சக்த பிரபவிதம் அப்படின்னு பரமேஸ்வரன் அம்பாளோட சேர்ந்திருக்கிறதே தான் அவருக்கு பரம சக்தி உள்ளவரா இருக்கார். இத்தனை காரியம் பண்ற சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகள்லாம். அதனால இந்த அம்பாளையும் வழிபடணும் அப்படிங்கிறதுனால சாஸ்திரத்துல சொன்னபடி சண்டி ஹோமம் பண்ணணும் அப்படின்னு பெரியவா ஆசைப்பட்டா. இந்த மகாமக சமயத்துல கும்பகோணத்துல அதிருத்ரம் பண்ணியாச்சு. சோ இப்ப அதுக்கு அங்கமா சண்டி ஹோமம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த சண்டி ஹோமத்தை எங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டான்னா அம்பாளுக்குன்னே ராஜதானியா இருக்கிற காஞ்சிபுரத்துல பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இதே கமிட்டிக்காரர்கிட்ட சொல்ல அவ என்ன பண்ணினா இந்த அதிருத்ரத்துல 1 லட்சம் ரூபாய் செலவுல இந்த அதிருத்ரம் அன்னதானம்னு எஸ்டிமேட் போட்டு பண்ணியிருந்தா. ஆனா அது நிறைய தேவைக்கு மேல பணம் வந்துருத்து. வந்ததுனால அந்த மீந்த பணமும் இருந்தது. இந்த மீந்த பணத்தையும் வச்சுன்னு இன்னும் மேற்கொண்டு பணங்கள்லாம் வசூல் பண்ண சொல்லி காஞ்சிபுரத்துல காமாட்சி இருக்கிற ராஜதானியில இந்த காஞ்சி காமகோடி பீடத்துல மடத்துல சகஸ்ர சண்டி பண்ண சொன்னா. இதுவும் பல வித்வான்கள்லாம் வச்சுண்டு அதுல சாலக்கிராமம் பத்மநாப சோமயாஜி அப்படின்னு ஒரு அந்த ஸ்ரீவித்யால ரொம்ப பிரசித்தமானவர். அவர் தலைமையில பண்ண சொன்னா. மடத்துல அப்பா குட்டி சஷில் அப்படிங்கிற மடத்து வாத்தியார், அப்புறம் மேலமங்கலம் ராமசர்மா அப்படிங்கிறவர், மேலமங்கலம் ராமசாமி சர்மா அப்படின்னு அவரோட பேரு. இவாள தலைமையெல்லாம் இது ரொம்ப விமர்சையா நடந்தது. இந்த சகஸ்ர சண்டியில இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுத்திருந்தான்னா சகடபுரம் சுவாமிகள்கிட்ட கொடுத்திருந்தா. சகடபுரம் சங்கராச்சாரிய மடம் அப்படின்னு ஒரு பீடம் இருக்கு. அதுல அந்த சகடபுரம் சுவாமிகள் கர்நாடகால இருக்கிற ஒரு இடம் பீடம். அந்த பீடத்துல உள்ள பீடாதிபதிகள் அந்த சகடபுரம் சுவாமிகள்கிட்ட சொல்லி அவரோட தலைமையில அவரோட வழிகாட்டல்ல இந்த ஸ்ரீவித்யா ஹோமத்துக்கு உண்டான இந்த சகஸ்ர சண்டியை பண்ணணும் அப்படின்னு பெரியவா ஆசைப்பட்டு சொல்ல அந்த சகடபுரம் சுவாமிகளும் ரொம்ப பிரியமா வந்து சந்தோஷமா வந்து அவர் ஏற்பாடு பண்ண கர்நாடக தேசத்திலேருந்து வித்வான்கள்லாம் வர எல்லாரையும் வச்சுட்டு இதை ரொம்ப விமர்சையா பண்ணினேன். இந்த சகடபுரம் சுவாமிகள் அப்படின்னோன்னு அவருக்கும் இந்த சகடபுரம் மடத்துக்கும் இந்த காஞ்சி காமகோடி பீடத்துக்கும் பெரியவாளுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப இப்போ இருக்கிற பீடாதிபதிகளுக்கு முன்னாள் பீடாதிபதி ராமானந்த தீர்த்தர் அப்படின்னு அவரோட நாமதேயம். ரொம்ப மந்திர சித்தி உள்ளவர். பெரியவாள்கிட்ட அசாத்திய பக்தி பிரியம். பெரியவாளுக்கும் அவர்கிட்ட ரொம்ப பிரியம். ஏதாவது என்ன பண்ணுவேன்னா ஒரு மந்திர சித்தி உள்ளவர் அப்படி இருக்கிறதுனால பெரியவா பல பேரை இந்த மந்திரோபதேசங்கள்லாம் வாங்கிக்கணும்னா அவர்கிட்ட போலாம் அனுப்புவா பெரியவா. அப்படி இருந்த ஒரு மகான் அந்த சகடபுரம் சுவாமிகள் பெரியவாள்கிட்ட அவ்வளவு அந்யோன்யமா இருந்தார். பெரியவா மயிலாப்பூர்ல இருக்கிறதே சங்கர ஜெயந்தி நடக்கிறது. சங்கர ஜெயந்தி ரொம்ப விமர்சையா நடக்கும் மடத்துல, காஞ்சி மடத்துல 5 நாளைக்கு ஆரம்பிச்சு ரொம்ப விசேஷமா நடக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தீர்த்தத்துக்கு எடுத்துன்னு ஆச்சாரியாளுக்கு அபிஷேகம் பண்ணி யானை மேல ஊர்வலம் வருது. இது மாதிரிலாம் பல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அதுல பல விஷயங்கள்லாம் இருக்கு. அதுல இந்த மயிலாப்பூர்ல நடக்கிறது இந்த சகடபுரம் சுவாமிகள் கூடவே இருந்தார். இந்த சங்கர ஜெயந்தி அன்னைக்கு கபாலீஸ்வரர் குளம் என்ன பெரிய க்ஷேத்திரமா இருக்கு, அந்த தீர்த்தம் இருக்கு. அந்த சங்கர ஜெயந்தி அன்னைக்கு ஆச்சாரியாள் விக்கிரகத்தை அங்க எடுத்துன்னு போய்
கபாலி குளத்துல போய் அங்க தீர்த்தவாரி பண்ணி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அங்க உற்சவம் எல்லாம் பண்ணி திருப்பி ஊர்வலமா மடம் இருக்கிற இடத்துல சான்ஸ்கிரிட் காலேஜுக்கு எடுத்துன்னு வரணும் அப்படின்னு ஏற்பாடெல்லாம் ஆயிருக்கு. அப்போ முதலமைச்சராக இருந்தவர் பக்தவத்சலம் இந்த சான்ஸ்கிரிட் காலேஜிலேருந்து கபாலி கோவில் வரைக்கும் போற வழி இல்லாமே ரோடில் டிராஃபிக் எல்லாம் டைவெர்ட் பண்ணி விட்டு எல்லாம் பரம ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தார் சௌக்கியமா போயிட்டு வரத்துக்கு. யானை மேல ஊர்வலம் வச்சுன்னு ஒரே மக்களமா போறது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடவே வர. அதுவும் பட்டணத்துல நடக்கிறது சிட்டியில நடக்கிறதுனா கேட்பானே கூட்டத்துக்கு எல்லாரும் சந்தோஷமா வர. கபாலி கோவிலுக்கு சுவாமி எடுத்துன்னு போயாச்சு, பெரியவா போயாச்சு, எல்லாரும் வந்தாச்சு. அந்த கோவில் குளம் முழுக்கலும் கரை முழுக்கலும் ஜன சமுத்திரமா இருக்கு, வெள்ளமா இருக்கு. அத்தனை பேர் நின்று தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. ஆச்சாரியர்களுக்கு அபிஷேகம் எல்லாம் ஆயின்னு இருக்கு, எல்லாம் பண்ணிட்டு பெரியவா நின்று தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. சுத்தீவர பார்த்தீங்கன்னா ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கரன்னு கத்துறது ஜனங்கள்லாம். அவ்வளவு சந்தோஷம் கோஷம். விண்ணதிர ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர கோஷம். அந்த சீனே எப்படி இருந்ததுன்னு, இது ஏதான மயிலாப்பூரா இல்லை இங்கேயான கைலாசத்துல இருக்கமா, இது எய்தாப்புல இருக்கிறது சந்திரசேகரேந்திர சரஸ்வதியா இல்ல ஆதிசங்கரரா அப்படின்னு சந்தேகம் வர அளவுக்கு அப்படி கைலாசமா பகவத்பாதாள் சந்நிதியாவே இருந்தது. அது அப்படி இருக்கிறதே இந்த சகடபுர சுவாமிகள் பக்கத்துல நின்று இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணினார், அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு விடா இப்ப தெரிஞ்சுடுத்து யாருன்னு தெரிஞ்சுடுத்து அப்படின்னு. இவர் திடீர்னு இப்படி சொன்னோன்னு பெரியவா கேட்டா என்ன இப்போ தெரிஞ்சுடுத்து உங்களுக்கு, யாருன்னு தெரிஞ்சுடுத்து என்னன்னு தெரிஞ்சுடுத்து அப்படின்னு. அவர் சொன்னார், இப்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சுடுத்து அப்படின்னார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னார், வேற ஒண்ணும் இல்ல, பெரியவாளை பார்த்து பகவத்பாதா யாருன்னு தெரிஞ்சுடுத்து ஆதிசங்கர் யாருன்னு தெரிஞ்சுடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னர், பெரியவாதான் பகவத்பாதாள் அப்படிங்கறத சொல்றார். அவர் உணர்ந்தாராம். சொல்றவர் சாதாரண மனுஷர்ல பெரிய பீடாதிபதி மந்திர சித்தி உள்ளவர் சகரபுடம் சங்கராச்சாரிய சுவாமிகள் சொல்றார். பெரியவாளை பார்த்து பெரியவா ஆதிசங்கர்னு புரிஞ்சுடுத்து அப்படின்னு. உடனே பெரியவா சிரிச்சுன்னு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, இதோ இத்தனை ஜனங்கள் சொல்றதே, இதுக்கு மேலேயா வேணும் சத்திய பிரமாணம் அப்படின்னு. நாம சொல்ற மொழியோ தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, மக்கள் குரலே மகேசன் குரல் அப்படின்னு. அதாவது ஒரு விஷயத்த பல ஜனங்கள், ஒரு சத்தியமா இருந்தாதான் ஜனங்கள் எல்லாரும் பொதுவாவே அதை பிரபலமா சொல்லுவா. மக்கள் குரலே மகேசன் குரல்னு சொல்லுவா. அது மாதிரி இத்தனை ஜனங்களும் சொல்றது ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கரன்னு இந்த சங்கரர் யாருன்னு சொல்றது. அதனால இந்த பீடம் சத்தியமான பீடம், ஆச்சாரியாளோட பீடம், பெரியவாதான் ஆதிசங்கரர் அம்சம், அவாதான் அவதாரம் அப்படிங்கிறது இந்த சகடபுரம் சுவாமிகள் சொன்னார். இது மயிலாப்பூர்ல நடந்தது இந்த சகடபுரம் சுவாமிகள். அதனால இந்த சகடபுரம் சுவாமிகளுக்கும் பெரியவாளுக்கும் இந்த காமகோடி பீடத்துக்கும் எவ்வளவு அந்யோன்யம் அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வந்தது. அப்பேற்பட்ட இந்த சகடபுரம் சங்கராச்சாரிய சுவாமிகளை விட்டு தான் இந்த 68ஆம் வருஷம் காஞ்சிபுரத்துல சகசிர சண்டி யாகத்தை சிறப்பா நடத்த சொன்னா. அவரும் ரொம்ப சந்தோஷமா நடத்த இந்த யாகம் ரொம்ப பிரமாதமா நடந்தது. அப்புறம் இந்த பிரசாதத்தை வாழலாம் எடுத்துன்னு போய் பெரியவாளுக்கு சேர்க்க ஆந்திரால அப்படி நடந்தது. அப்படி இருக்கிறதே பெரியவா ஆந்திரால யாத்திரையில இருந்தா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஆந்திரா யாத்திரையில இருக்கிறதே பத்ராஜலத்துல கும்பாபிஷேகம். இந்த பத்ராஜலம் கும்பாபிஷேகத்துக்காக தான் பெரியவா அங்க போறதா அங்கேயே இருந்தா. இந்த பத்ராஜலத்தோட சிறப்பு ரொம்ப விசேஷமானது. பரம பக்தர் ராமதாசர் அப்படின்னு, இந்த ராமதாசர் ராம பக்தர். சங்கீதம் தெரிஞ்சவாளுக்கு, நாம சங்கீர்த்தனம் தெரிஞ்சவாளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ராமதாசும் அவரோட சாகித்யம்லாம். இந்த ராமதாசர் கட்டின கோவில், அந்த கோவில் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ரொம்ப அது சிதிலம் அடைஞ்சதுனால அந்த கோவில்ல இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணினா, அந்த பூஜகர்கள் அர்ச்சகர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிண்டா, இது ரொம்ப சிதிலமாயிருக்கு, அதை புனருத்தாரணம் பண்ணணும்னு சொல்ல இது ஏற்பாடாகி நடந்துட்டு வருது. அந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தான் பெரியவா இந்த ஆந்திராலேயே யாத்திரை பண்ணிட்டு இருந்தா. அப்படி ஆந்திரால யாத்திரையில வரத்தே இந்த பத்ராஜலத்துக்கு கும்பாபிஷேகத்துக்காக வரப்போறா. அந்த பத்ராஜலத்து கும்பாபிஷேகத்தை நடக்கிறதே அதுல ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை என்ன, அதுக்கு எப்படி தீர்வு யாரு மூலியமா கிடைச்சது, அதுக்கப்புறம் இந்த கும்பாபிஷேகம் எல்லாம் எப்படி விமர்சையா நடந்தது, அந்த பத்ராஜலத்தோட சிறப்பு என்ன, ராமதாசரோட சிறப்பு என்னங்கிறதையும் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதை தெரிஞ்சுப்போம். இந்த ராமதாசர், இந்த கோவில் பத்ராஜல ராமதாஸ் அப்படின்னா
ஹைதராபாத் நவாப்ட அக்கண்ணா மாதண்ணா அப்படின்னு 2 அண்ணா தம்பிகள். இவா 2 பேரும் மந்திரிகளா இருந்தா. ரொம்ப நிர்வாகத்துல ரொம்ப கெட்டிக்காரா. இந்த அக்கண்ணா மாதண்ணாவோட மருமான் கோபண்ணா அப்படிங்கிற ஒருத்தர். இந்த கோபண்ணாக்கு குடும்பம் இருக்கு, கமலாம்பா அப்படின்னு அவரோட சம்சாரத்தோட பேரு. அவளுக்கு குழந்தைகள் இருக்கு, குடும்பம் இருக்கு. அப்ப என்ன பண்ணினா, இந்த நவாப்ட அக்கண்ணா மாதண்ணா மந்திரிகளா இருந்ததுனால இந்த கோபண்ணாக்கு ஒரு ஜீவனத்துக்காக வேணும்னு என்ன பண்ணா, பத்ராஜலம் தாலுக்காக்கு இவரை ஒரு தாசில்தாரா உத்தியோகம் கொடுத்தா அவருக்கும் கைங்கரியம் பண்ணுவார், அவரோட ஜீவனத்துக்கு சௌரியமா இருக்குன்னு ராஜாட்ட சொல்ல நவாப் உடனே சரின்னு இந்த கோபண்ணாவை இந்த பத்ராஜலம் தாலுகாக்கு அவரை தாசில்தாரா நியமனம் பண்ணிவிட்டார். இந்த கோபண்ணாவோ பரம ராம பக்தர். இவர் பத்ராஜலத்துல ராமர தரிசனம் பண்ணார். ராமர தரிசனத்தை அந்த ராமர் மேல அப்படி ஒரு ஈடுபாடு. இப்ப இவர் தாசில்தாரா உத்தியோகமும் கிடைச்சது. அந்த வரி பணம் எல்லாம் வசூல் பண்ணுவார் இல்லையா, வசூல் பண்ணவன அதை கொண்டு ராஜாட்ட நவாப்ட கொடுக்கணுமே. இப்படி என்ன பண்ணி இந்த கோபண்ணான்னா, இந்த வரி பணத்தை வசூல் பண்ண உடனே ராமருக்கு கோவில் கட்டுறது, ராமருக்கு ஸ்ரீராமனை உற்சவம் பண்றது, இனிமே ராமருக்கு நகைகள்லாம் பண்ணி போறது, அதை பண்றது இதை பண்றது, இப்படியே செலவழிச்சிருந்தார். இப்படி வரி பணம் வசூல் பண்ணினத்தை ராஜாட்ட கொண்டு கட்டாத அந்த ராஜாவோட வரி பணத்தை எடுத்து இவர் ராமருக்கு இத்தனை கைங்கரியம் பண்ணியிருந்தார். இது ரொம்ப விமர்சையா பண்ணியிருந்தார். ஹைதராபாத்ல இருந்து ராஜா பத்தர் 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு. இந்த பத்ராஜலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மட்டும் 1 ரூபா இங்க வருமானம் வரல, வரி பணம் ஒன்னான்னு வரல. என்ன ஏதுன்னு உடனே ஆளெல்லாம் விட்டு விசாரிக்க சொன்னா. விசாரிச்சா அங்க இருந்த தாசில்தாரா இருக்கிற கோபண்ணா எல்லாத்தையும் வரி பணத்தெல்லாம் வசூல் பண்ணி ராமருக்கு கோவிலுக்கு செலவழிச்சுருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுது. தெரிஞ்சா நவாபுக்கு ரொம்ப கோபம் வந்துருத்து. இது ஒரு தப்பு தானே. உடனே என்ன பண்ணார், கோபண்ணாவை அழிச்சுன்னு வந்து ராஜா தண்டனை கொடுத்தார். 12 வருஷம் கடுங்காவல் தண்டனை சிறையில போட்டு அனுப்பிச்சுட்டார். கோல்கொண்டால பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்த ராமதாசர் இருந்த சிறை அறை அப்படியே வச்சுன்னு இருக்கா. இவர் 12 வருஷம் இந்த கோபண்ணா சிறையில வாடினர். அந்த சிறையில வாடுறதே பல சாகித்யங்கள் எழுதியிருக்கார். அதாவது மகான்களுக்கெல்லாம் என்ன பண்ணும்னார், கஷ்டம் வந்தா கூட அதுல இப்ப கூட என்ன புலம்புறது கூட ஐயோப்பான்னு புலம்ப மாட்டா, அப்ப கூட ராமகிருஷ்ணா ஈஸ்வரா பரமேஸ்வரான்னு அப்படிதான் புலம்புறதா இருக்கு. இதுதான் மகான்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம். அப்படி இந்த ராமதாசர் உருகி பாடினதெல்லாம் தான் நமக்கு இன்னைக்கு சாகித்யமா பஜனை சம்பிரதாயங்கள்லாம் நாம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருந்த இந்த கோபண்ணா அவர்தான் பத்ராஜல ராமதாஸ் அப்படிங்கிறோம். அதுல ராமர்கிட்ட வருத்தப்படுற, நான் என்ன எனக்காகவா எடுத்து செலவழிச்சுனேன், உனக்கு தானே பண்ணினேன், அப்படி பண்ணினது கூடவா தண்டனை அப்படின்னு இப்படி எல்லாம் புலம்புறதே ராமர் ஒன்னும் செவிசாய்க்கல. உடனே தாயாரான சீதையை பார்த்து சொல்ற, நனுப்ரோவ மணி செப்பவே சீதம்ம தள்ளி நனுப்ரோவ மணி செப்பவே, என்னை காப்பாத்துன்னு நீ நானும் சொல்லப்படாதா உன் புருஷன்ட்ட அப்படின்னு தாபப்பட்டு சொல்ல, தாயாருக்கு தாங்குமா குழந்தைகள் கஷ்டப்பட்டா. உடனே ராமர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணலாம், பாவம் குழந்தை இவ்வளவு கஷ்டப்படுறான், நமக்காக தான் செலவழிச்சான், அவன் ஒன்றும் பண்ணிக்கல, இப்போவானும் போய் காப்பாற்றப்படாதா அப்படின்னு சொல்ல, சுவாமீஸ்வரர் அவன் பண்ணினது தப்பு, இப்ப கோவிலுக்கு தான் பண்ணினா, நமக்கு தான் பண்ணினா, சத்காரியத்துக்கு தான் பண்ணினான்னா கூட ஒரு ராஜாவோட பணத்தை வரி பணத்தை வசூல் பண்ணி அதுல பண்றதே ராஜாட்ட சொல்லாத பண்ணினது அவர் பண்ணின தப்பு. அதனால இந்த பாவம் போகணுங்கிறதுக்காக தான் இப்ப 12 வருஷம் அவருக்கு இந்த காராகிரகவாசம் இருந்தது. அதனால அவருக்கு பரிசுத்தமாறதுக்குத்தான் இந்த தண்டனையும் கொடுத்திருக்கு. இந்த தண்டனையினாலே, இது ஈஸ்வர தண்டனையினாலே அவருக்கு பரிபக்குவம் அடைஞ்சிட்டு. அதாவது சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு, நாம பண்ணின தப்புக்கு ராஜாக்கு விஷ்ணு ஸ்வரூபமா சாஸ்திரங்கள் சொல்றது. ஏன்னா பரிபாலனம் பண்றது விஷ்ணுவோட அம்சமா இருக்கிறதுனால இந்த பிரஜைகள்லாம் காப்பாத்துறவன் ராஜா, அப்பேற்பட்ட ராஜாவும் விஷ்ணு அப்படின்னு தான் நாம ராஜாக்களை அவளை பூஜிக்கிறது அப்படின்னே நமக்கு ஒரு சம்பிரதாயத்துல வந்திருக்கு. அதனால என்ன சொல்றது சாஸ்திரம்னு, நாம பண்ற தப்புக்கு நமக்கு ராஜா தண்டனை கொடுத்துட்டான்னா அந்த பாவம் இங்கேயோட போச்சு. அப்படி ராஜா தண்டனை கொடுக்கலன்னா பின்னால தர்மராஜாட்ட போய் நரகத்துல போய் நாம அதுக்கு உண்டானதை அனுபவிச்சானோம். ஒன்னா எய்தர் இங்க அனுபவிக்கணும், இல்லையா அங்க போய் அனுபவிக்கணும். அதனாலதான் விஷயம் தெரிஞ்சவாள்லாம் என்ன பண்ணுவான்னார், எந்த தப்பு பண்ணினாலும் உடனே அதை தப்ப வெளியில சொல்லி அதுக்கு உண்டான தண்டனை இங்கேயே அனுபவிச்சுடுவா, இந்த அக்கௌண்ட் இங்கேயே சரியாகட்டும் அப்படிங்கிறத. அந்த நியாயப்படிதான் ராமரும் என்ன பண்ணினார், இந்த ராமதாஸ்க்கு இங்கேயே ராஜ தண்டனை அப்படிங்கிற ரூபத்துல 12 வருஷம் கொடுத்தார். இப்ப சொன்ன தாயார்ட்ட, இப்ப பரிபக்குவம் அடைஞ்சிட்டான், அவனோட பிராரப்தம் போயிடுத்து, அதனால இப்ப போய் நான் அவனை காப்பாத்துறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணினார், ராம் சிங் லக்ஷ்மண் சிங் அப்படின்னு தம்பி லக்ஷ்மணனை அழிச்சுண்டு
நேர ராஜாட்ட நவாப்ட போனார். நவாப்ட போய், நாங்க கோபண்ணாவோட அசிஸ்டண்ட், அவர் சேர்க்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கார், அதை எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி 6 லட்சம் மொகரா அப்படின்னு சொல்லுவா. மொகரா அப்படின்னு சொல்லுவா. இந்த 6 லட்சம் பவுன் மொகராவையும் கொண்டு போய் இவா 2 பேருமா, ராமரும் லக்ஷ்மணருமா, இந்த நவாப்ட கொடுத்தா. நவாப்ட கொடுத்து ரசீது வாங்கிண்டா. இதை திருப்பி அவர் எல்லா பணத்தையும் கட்டிட்டார் அப்படிங்கிறதுக்கு ரசீது கொடுங்க. ரசீது கொடுக்க ராஜா என்ன பண்ணினான், தானிஷா உடனே அவரை ரிலீஸ் பண்ணுன்னு விட்டான். அவர் தான் கொடுத்த கடன்லாம், வாங்கின கடனை கொடுத்துட்டாரு, அதனால அவரை ரிலீஸ் பண்ணுன்னா சரின்னு உடனே ரிலீஸ் பண்ணிட்டா. இதை ரிலீஸ் பண்ணினோன்னு உடனே திடீர்னு ராஜாவுக்கு இப்போ ஒரு ஆச்சரியமா மனசுல ஒரு ஸ்புரிச்சது. என்னன்னா, யாரோ ராம் சிங் லக்ஷ்மண் சிங் திடுதிடுன்னு நேர நம்மள்ட்ட வந்து கொடுத்துட்டு போறாரு. இவ யாரு? அதான் ராஜாவெல்லாம் பார்க்கறதே இப்படி எல்லாரும் ஸ்ட்ரெயிட்டாவே ஓடி போயிட முடியாது. அதுக்கு உண்டான காவல்லாம் இருக்கு, ஆள்லாம் இருப்பா. அவதான் வந்து சொல்லுவா, இது மாதிரி 2 பேர் வந்திருக்கா, நான் அனுப்பட்டுமா, இப்படி எல்லாம் கேட்டுதான் சொல்ற வழக்கம். இப்படி இல்லாத நம்ம பாட்டுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறதே 2 பேர் வந்தாளே, இவ யாரா இருக்கும், இத்தனை காவலையும் மீறி யாரு இப்படி வந்தா அப்படின்னு போய் விசாரிச்சு பார்த்தா, அவள்லாம் சொல்றா, காவல்காரெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது, இங்க யாரும் இப்படி உள்ள வரோம்னு சொல்லவே இல்லை, நாங்க பார்க்கவும் இல்லைன்னு. இப்படி எல்லாம் விசாரிச்சுன்னு வந்தப்பே தான் அப்புறம் ராஜாவுக்கு தெரிஞ்சது, இது என்னமோ யாரோ என்னமோ நடந்திருக்கு. ராமதாஸை பத்தி தெரியுமே, கோபண்ணாவை பத்தி, இவர் ராமருக்கு பண்ணியிருந்து பத்ராஜல ராமதாரை பத்தி எல்லாம் தான் தெரியுமே நவாபுக்கும். உடனே என்ன பண்ண சந்தேகப்பட்டு நேர ஜெயிலுக்கு வந்துட்டார். ராஜா குதிரை மேல ஏறி வந்து பார்த்தா ராமதாஸ் வெளியில ரிலீஸ் ஆகியிருக்கார். அவர்கிட்ட கேட்டார். அவர் சொன்ன, நான் அப்படிலாம் ஒத்தனையும் அனுப்பலையேன்னு. இப்ப 4, 3, 7ன்னு கணக்கு புரிஞ்சு கொடுத்தோம். ராமதாசருக்கு, கோபண்ணாக்கும் தெரிஞ்சது, நவாபுக்கும் தெரிஞ்சது, அந்த ராமரே தான் தன்னோட தம்பியான லக்ஷ்மணரோட வந்து ராமதாஸ் பட்ட கொடுத்த கடனை அடைச்சிட்டு போயிருக்கார் அப்படின்னு. இப்படி தெரிஞ்சோன்னு நவாப் என்ன பண்ணா, ராமதாஸ் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ண. ராஜா சக்கரவர்த்தி, இவர் தான் இவரை ஜெயிலில் போட்டிருக்க, தண்டனை கொடுத்துருக்க, ஆனா இவர் இப்ப என்ன பண்ணாரு, அவருக்கு நமஸ்காரம் பண்ண. என்ன, நீ உனக்காக சுவாமியே நேரம் வந்து இத்தனையும் கொடுத்துட்டு கடனை அடைச்சிட்டு போறாருன்னா நீ நிஜமாவே மகானாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இப்பதான் இந்த ராமதாசரோட பெருமை, அந்த மகத்துவம் உலகுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. இப்படி ராஜா ராமதாஸுக்கு நமஸ்காரம் பண்ணாரு இல்லையோ, ராமதாஸ் என்ன தெரியுமா பண்ணார், ராஜாவை பார்த்து சந்தோஷப்பட்டு சொன்னார், நீ தான் பாக்கியசாலி, நீ எனக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடாது, நான் தான் உனக்கு பண்ணணும். ஏன்னா நான் இத்தனை ராமருக்கு கைங்கரியம் பண்ணி, அவருக்கு உற்சவம் பண்ணி, கோயில் கட்டி எல்லாம் பண்ணியிருக்கேன், இவ்வளவு ஜெயில இருந்து சிரமப்பட்டிருக்கேன், ஆனா எனக்கு தரிசனம் கிடைக்கல, உனக்கு தரிசனம் கிடைச்சு கொடுத்தேன். ராமரும் லக்ஷ்மணரும் தரிசனம் ராமர் ராஜாக்குன்னா கிடைச்ச, நவாபுக்குன்னா கிடைச்சது. அதனால ராம தரிசனம் நேர பண்ணினும் நீ தான் பாக்கியசாலி அப்படின்னு சொல்லி, இன்னுமே நீ இந்த ராமநவமி நான் பண்ணிட்டு வந்த இந்த உற்சவம் எல்லாம் ராமருக்கு பண்ணிடணும், நீ தான் பண்ணணும்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த அரசாங்கமே பண்ணிட்டு வந்தது. அதை தொடர்ந்து இன்னைக்கும் அந்த அரசாங்கத்துல ஸ்ரீராமநவமி உற்சவத்துல அரசாங்கத்துல போய் கலந்துக்கிறார். அப்படிதான் இந்த ராமதாசரோட சரித்திரம். அப்பேற்பட்ட மகான் கட்டின கோவில் தான் இந்த பத்ராச்சலத்துல இருக்கு. அந்த பத்ராச்சல ராமருக்கு அந்த கோவில் சிதிலமடைய, அதை திருப்பி புனருத்தாரணம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற சந்தர்ப்பத்துல தான் அந்த கணபதி ஸ்தபதி அப்படின்னு சொன்னமே, அந்த கணபதி ஸ்தபதியோட பொறுப்புல இந்த வேலை வந்தது. அப்படி வேலை வரத்தே அதுல பெரிய பிரச்சனைகள்லாம் வர, அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சால்வ் ஆகி கும்பாபிஷேகம் ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரசமான நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து இருக்கு. அதை நாம தொடர்ந்து பார்க்க போறோம்.